அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. Hello, hi friends. First of all, welcome to my YouTube channel Narasimha Madan Raj. Okay friends, போன வாரம் நம்ம The King Yudhishthira Part 1 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம The King Yudhishthira Part 2 இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யுதிஷ்டிரன் யார்? பாண்டவர்கள் 5 பேரில் மூத்தவர். அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டில் சொன்னேன் இல்லையா, நாரதரை பாண்டவர் மீட் பண்ணி சொன்னார், நீங்கள் 5 பேரும் டேக் டேர்ன் எடுத்துக்கிட்டு திரௌபதியோட இருங்க அப்படின்ட்டு. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுருது. ஏற்படும் போது அர்ஜுனன் என்ன செய்கிறாருனாக்கா, வனவாசத்துக்கு போகிறார், தனியாக வனவாசத்துக்கு போகிறார். இந்த காலகட்டங்களில் நம்ம அர்ஜுனன் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் யாருன்னா, அவர் பேர் தான் மாயா. இந்த மாயா ஒரு டீமன், ஒரு செலஸ்டியல் டீமன். இந்த செலஸ்டியல் டீமன் அர்ஜுன்கிட்ட உதவி கேட்குறாரு. அர்ஜுனா, இந்த மாரி நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு. அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த செலஸ்டியல் டீமனான மாயாவுக்கு உதவி பண்ணுறாரு. இது பெரிய விஷயம், ஒரு பெரிய கதை இருக்குது இது பின்னாடி. நான் அர்ஜுனனை பற்றி சொல்லும் போது தான் நான் சொல்லுவேன். இங்கே தான் உங்களுக்கு தெரிய வரும், அர்ஜுனனுக்கு எப்படி காந்திபம் கிடச்சது, அர்ஜுனுக்கு எப்படி தேர் கிடச்சதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. நான் அர்ஜுனை பற்றி சொல்லும் போது இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இது பெரிய பெரிய டாபிக் இது. இப்போ நம்ம யுதிஷ்டிரனை பற்றி மட்டுமே பார்ப்போம் இங்கே. அப்புறம் இந்த மாயா சொல்கிறார், ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் என்னை காப்பாற்றிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி ஒன்று செஞ்சு ஆகணும்னு. இந்த நேரத்தில் அர்ஜுனன் கூட நம்ம கிருஷ்ணரும் இருக்கார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறார், நீங்கள் எனக்கு உதவி கேட்டீங்க, நான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்னத்தை கேட்குறது அப்படின்ட்டு எனக்கு இன்னும் புரியல, நீங்கள் என் பகவான் கிருஷ்ணன்ட்டே பேசிக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த மாயாவை கூட்டிக்கிட்டு யுதிஷ்டிரன்கிட்ட போகிறாங்க. முதல்ல இந்த மாயான்னு சொல்கிறேன். இந்த தனவாசன் நான் சொல்லியிருப்பேன். இந்த தனவாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியணுனாக்கா, நீங்கள் துரியோதனன் சாப்டர் சொல்லும் போது இந்த தனவாக்கள் யார் அப்படின்னு பிரித்து சொல்லியிருப்பேன். இந்த செலஸ்டியல் தனவாஸ் இவங்க பிரிவு. இந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த அசுரர்கள் கிண்ணறர்கள், அந்த மாதிரி தனவாஸ். இந்த தனவாஸ்களுடைய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் தான் இந்த மாயா. தேவர்களுடைய இன்ஜினியர் யார்? நம்ம விஸ்வகர்மா. தனவாக்களுடைய இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் யார்? இந்த மாயா. இந்த மாயா யுதிஷ்டிரனை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாயா சொல்கிறார், யுதிஷ்டிரன் சொல்கிறாரு, ஓ என்னோட தம்பி உங்களுக்கு உதவி செஞ்சாரா அப்படின்ட்டு ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். அது கேட்டு பாண்டவர்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஓகே ரைட். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் யுதிஷ்டிரன் உங்களுக்கு ஒரு அழகான மண்டபம் ஒன்று கட்டித்தரேன், ஒரு அழகான ஹால் ஒன்று கட்டித்தரேன். இங்கே தான் விஷயமே இருக்குது. குருஷேஸ்திர மகாபாரத குருஷேஸ்திர யுத்தம் நடக்கிறதுக்கான மிக 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 முக்கியமான கட்டமே இங்கே தான் வருது. இவங்க ஏன் அடிச்சுக்கிட்டானுங்க தெரியுமா? இந்த ஹால்னால தான், இந்த செலஸ்டியல் ஹால்னால தான். இந்த ஹாலை நான் கட்டித்தரேன்னு இந்த மாயா யுதிஷ்டிரன் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த ஹாலை கட்டுறதுக்கு நான் இமலயத்துக்கு போனோம், ஹிமாலயத்தில் மலையில் இருக்கிற ஒரு சில கல்லை நான் உடச்சி கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, நான் ஹிமாலயாவில் ஏகப்பட்ட தங்க கட்டி, ஏகப்பட்ட வைரம், ஏகப்பட்ட கற்கள் குமிச்சு வச்சுருக்கேன். காரணம் நான் இன்ஜினியரு. பாதாள லோகம் மேல் லோகத்தில் அசுரர்களுக்கும் கிண்ணறர்களுக்கும் தனவாக்களுக்கும் தயத்தாஸுக்கும் நான் பில்டிங்கு பேலஸ்லாம் கட்டி கொடுக்குறது வழக்கம். அப்போ எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஐட்டம்ஸ்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன், நான் போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, அங்கே விருஷபார்வா அப்படின்னு சொல்கிற ஒரு தனவாக்கனுடைய கிங், அவருக்கு உரியதான ஒரு கடாயுதம் அங்கே இருக்குது. அந்த கடாயுதத்தை தூக்கிட்டு நான் பீமனுக்கு பரிசாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அம்பு, அதாவது 1008 வில் இருந்தாலும் விஜயா வில்க்கு ஏற்ற மாதிரி காண்டிப வில்லுக்கு ஏற்ற மாரி உலகத்தில் வேறு எந்த வில்லுமே கிடையாது. அதே மாதிரி தான் காண்டிபத்தில் இந்த இந்த விருஷபர்வாவுடைய கடாயுதத்துக்கு ஏற்ற மாதிரி கடாயுதம் எங்கேயுமே எதுவுமே கிடையாது. இப்போது ஒரு சாதாரண கடாயுதம் மொத்தம் 1000 கடாயுதத்தை ஒன்று சேர்த்தாக்கா எந்த அளவுக்கு பவர் இருக்குமோ அந்த அளவுக்கு பவர் இந்த விருஷபார்வா கடாயுதத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த கடாயுதத்தை விருஷபார்வா என்ன பண்ணுறாரு, தூக்கிட்டு கொண்டு நம்ம பீமன் கிட்ட கொடுக்குறாரு. இங்கே விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். தாஜ்மஹாலை கட்டும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஹிமாலயாவில் நிறைய கற்கள் கொண்டு வந்ததாக
தீபேத்லேருந்து நிறைய கற்கள் கொண்டு வந்ததாக, நேபாளத்துலேருந்து நிறைய கற்கள் கொண்டு வந்ததாக நம்ம சொல்கிறோம் இல்லையா? இங்கே மட்டும் இல்லைங்க, புராண காலகட்டங்களில் கூட ஏகப்பட்ட அரண்மனைகளை கட்டும் பொழுது ஹிமாலயாவிலேருந்து கற்கள் கொண்டு வந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் புராணத்துலேருந்து சொல்லப்படுது. அப்படின்னாக்கா ஹிமாலயாவில் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் வந்து இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. அப்போது இந்த மாயா என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து ஹிமாலயாவுக்கு போகிறார். இங்கேருந்து ஹிமாலயாவுக்கு போயிட்டு அந்த ஹிமாலயா மாயலோக அவர் மறைச்சி வச்சிருக்காரு. அந்த கடாயத்தையும் எடுத்துக்கிட்டு, அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை எடுத்துக்கிட்டு, அங்கே இருக்கிற கிரானைட் எடுத்துக்கிட்டு, அங்கே இருக்கிற டைமண்ட்ஸு, அங்கே இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மாயா வராரு. எங்கனாக்கா இந்திரபிரஸ்துக்கு வராரு. வந்து கட்ட ஆரம்பிக்கிறார். எப்படி கட்ட ஆரம்பிக்கிறாருனாக்கா 5000 ஸ்கொயர் ஃபீட்டை சூஸ் பண்ணுறாரு இந்த மாயா. 5000 ஸ்கொயர் ஃபீட்டை சூஸ் பண்ணி எந்த நட்சத்திரம் தர்மனுக்கும் யுதிஷ்டனுக்கும் பாண்டவர்களுக்கும் உகுந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் பூஜையை போட்டு பிராமணர்களுக்கு தர்ப்பணம், அந்த சேரிட்டி கொடுத்து பெரியவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்க என்ன பண்ணுறாருனாக்கா ஆயிரக்கணக்கான பில்லரை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, விஸ்வகர்மா பண்ணா மாதிரி ஓவர்வெல்மிங்கான ஒரு செலஸ்டியல் ஹால் வந்து கட்டுறாரு. தங்கத்தினாலே கதவு, அந்த கதவுல வந்து டைமண்ட் கல், அழகான சிலைகள், அழகான பெண் சிலைகள், அழகான மயில் சிலைகள், அழகான காக சிலைகள், இந்த மேட்மேட் ரிவர், இந்த மேட்மேட் லேக்ஸ், இந்த மேட்மேட் ரிவர் மீரஸ். மீரர் முன்னாடி போய் நம்ம நின்னாக்கா நம்ம உருவம் தெரியாது. சோறு முன்னாடி போய் நின்னாக்கா நம்ம உருவம் தெரியாத மாதிரி இருக்கும். நம்மளோட உருவம் நம்பிக்கிட்டே வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான நிறைய இல்யூஷன் மேஜிக் சம்மந்தப்பட்ட சீக்வன்சஸ் வந்து இந்த மாயா வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இந்த ஹாலில் வந்து கட்டிட்டு வருவார். காரணம் கிருஷ்ணன் வந்து கேட்டிருப்பார், நீ கட்ட போகிற இந்த ஹாலை இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் யாருமே கட்டியிருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட பயங்கரமான அதிரடியான ஒரு செலஸ்டியல் ஹாலை நீ கட்டி கொடுக்கணும்னு கிருஷ்ணன் கேட்டிருப்பார். இப்போ மாயா என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு. இது கட்டுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளான், பயங்கரமான பிளான் என்ன பண்ணுவார், வரிஞ்சு ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட்டை வரிஞ்சு அந்த ப்ளூ பிரிண்ட்டை யுதிஷ்டனுக்கு கொடுத்து இந்திரன் அதை பாஸ் பண்ணி கொடுப்பார். கொடுத்த பிறகு அவர் வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு அழகான ஒரு மண்டபம் வந்து பயங்கரமாக உருவாகிட்டு வருது. அப்போது இந்த மண்டபத்தை இவங்க கட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்திரபிரஸ்தை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு, ரொம்ப மக்கள் மத்தியில் பிரபலமாகிடுச்சு. இந்த இடத்துல இவங்க இந்த ஹால் கட்டுறாங்க. இந்த ஹாலை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம வந்து கல்யாண மண்டபம்லாம் சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு அது நம்ம கட்டினது. இந்த கல்யாண மண்டபத்திலேயே 1000 கல்யாண மண்டபத்தை ஒன்றா சேர்த்தா அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும், அது எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும். பார்த்தா அதுக்கு கதவெல்லாம் தங்கத்தில், கதவெல்லாம் வெள்ளியில், கதவுடைய ஸ்டோன்ஸ்லாம் டைமண்ட்ஸில், ரூபியில் இருந்தால் எப்படி இருக்கும். உள்ளே வந்து நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு தங்கத்தில் சிலை, வைரத்தில் சிலை வச்சுருந்தா எப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஹாலை வந்து கட்டிடுறாங்க. இந்த ஹாலை கட்டி முடிஞ்ச பிறகு யுதிஷ்டர் என்ன செய்கிறாரு, ஒரு நல்ல நாளில் வந்து யாகம் நடத்து அந்த ஹாலை வந்து ஓப்பன் செரமனி பண்ணுறாரு நம்ம யுதிஷ்டர். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாயா என்ன பண்ணுறனாக்கா இந்த ஹாலுக்கு வந்து 100 ஆயிரக்கணக்கான செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து போட்டு வைக்கிறார். யாரை போட்டு வைக்கிறாங்க, ராட்சசர்களை போட்டு வைக்கிறாரு. அவங்க தான் யாருனாக்கா கிண்ணறர்கள் பிரிவை சேர்ந்த ராட்சசர்களை போட்டு வைக்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஹால் வந்து பாதுகாக்கிறாங்க. இங்கே யாரும் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, இந்த ராட்சசர்களாக அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க வந்து அந்த இடத்த பாதுகாப்பாங்க. இந்த விஷயம் உண்மையாக இருக்குங்க. ஏகப்பட்ட அரண்மனைகள், ஏகப்பட்ட புதையல்களை மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாத, மனுஷனோட புத்திக்கு அப்பாற்பட்ட ஜின்கள், அதாவது இந்த பூதங்கள் பாதுகாக்கிறதா நம்ம இன்ன வரைக்கும் நம்புகிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அப்போ யுதிஷ்டர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு நாள் வந்து ஓப்பன் செரமனி பண்ணுறாரு இந்த ஹாலுக்கு. எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லா பெரியவங்களாம் வந்திருக்காங்க. நாரதர் அங்கே வந்திருக்கார். நாரதர் அங்கே வரும்போது நாரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா யுதிஷ்டரா, உன்னோட ஹால் சூப்பராக இருக்குது, பூமியில் இந்தமாரி ஹாலை நாங்கள் பார்த்ததே கிடையாது, உலகத்தில் நீ தான்டா நம்பர் 1. நம்ம சொல்கிறோம் இல்லையா, தாஜ்மஹாலை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுன்னு, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹாலை வந்து யுதிஷ்டன் கட்டியிருப்பார். அப்போ யுதிஷ்டனுக்கு வந்து நாரதர் வந்து ஒரு கதையை சொல்கிறாரு. என்ன கதையை சொல்கிறாருனாக்கா, ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றாரு. நம்ம என்ன சொல்கிறோம், நாரதர் வந்து புராணத்தில் எல்லா இடத்துலையும் வருவார், வந்து என்ன பண்ணுவார், கலந்து மூட்டி விடுவார் சொல்கிறோம் இல்லையா. நாரதர் அதே வேலையை இங்கே செய்வார்.
அப்போ நாரதர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா ஒவ்வொருத்தருடைய ஹாலையாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. முதல்ல யாருடைய ஹாலை பற்றி சொல்கிறாருனாக்கா இந்திரனுடைய ஹாலை சொல்கிறாரு. இந்திரனோட ஹால் வந்து 1000 மைல் தூரம் 1000 மைல் அகலம் இருக்கும் இந்திரனுடைய ஹால் சொர்க்கத்தில். அந்த ஹாலில் போய் சேரணுன்னாக்கா சும்மா சர்வசாதாரணம் சேர்ந்துட முடியாது, பயங்கரமான ஆளால் தான் போய்ட்டு அந்த ஹாலில் வந்து இடம் பிடிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த ஹாலுக்கு வராரு. அடுத்த ஹால் யார் வர்றாக்கா நம்மளுடைய யமதர்மன், நரகத்தில் இருக்கிற யமதர்மனுடைய ஹால் வந்து 100 மைல் தூரம் 100 மைல் அகலம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பிரம்மனுடைய ஹால். பிரம்மனுடைய ஹால் மட்டுமே மில்லியன் மைல் தூரம் 1,000,000 மைல் அகலம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹால் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். அதனுடைய ஷேப்பை அதனுடைய ஃபீச்சரஸை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கும், மாற்றிக்கும். சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகளால் மட்டும்தான் அந்த இடத்த பிடிக்க முடியும். மனித வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிற யாரும் அந்த இடத்த பிடிக்க முடியாது, அந்த ஹாலுக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது அமராவதியில் இருக்கிற வருணனுடைய ஹால். இந்த வருணன் யார்? விஸ்வகர்மா இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஆயுதமாக செஞ்சு 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 குவிப்பார். இந்த விஸ்வகர்மா செய்கிற இந்த ஆயுதத்தை வருணன் வந்து அவருடைய ஹாலில் போட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பார். இதுதான் வருணனுடைய வேலை. அடுத்தது குபேரனுடைய ஹால். குபேரனுடைய ஹாலே கிட்டத்தட்ட இப்படி தான் 1000 மைல் தூரம் 1000 மைல் அகலம். இந்த ஹாலில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு லக்ஸுரி திங்ஸ்லாம் கொட்டி கிடக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய குபேரனுடைய பணபலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த ஹாலுக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஹால்லாம் நம்ம போய் இடம் பிடிக்கணும்னு காரணத்துக்காக தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தப்பு பண்ணாதீங்க, தர்மம் பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கள். நீங்கள் தப்பு பண்ணாமல் தர்மம் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஹையர் ஹாலில் போய் நீங்கள் உட்கார முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதான் ஒருத்தர் நல்லவர் இறந்தாருனாக்கா அவர் சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேய் ஸ்பிரிட்டோட பேசுகிறவங்க சொல்கிறாங்க, மனிதனுடைய உலகத்தை தாண்டி ஆவிகள் உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த ஆவிகள் உலகத்தை வந்து நம்ம வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மனிதனுடைய மூளை வந்து 3D டைமென்ஷனால் சொல்லப்பட்டது. அதுக்கு நீளம் அகலம் உயரம் இருந்தால் தான் புரியும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த உலகத்துக்கு வந்து இந்த நீளம் அகலம் உயரம்லாம் இல்லை. இவங்க வந்து வேற டைமென்ஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம நாரதர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். சொல்லும் போது நாரதர் வந்து ஒரு ரகசியத்தை உடைச்சிடுறாரு. பாண்டு கேட்குறாரு, நாரதரே என்னோட அப்பா பாண்டு இறந்துட்டாரு, அவர் எங்கே இருக்காருன்னு கேட்போ சொல்கிறாரு, உன் அப்பா வந்து யமதர்மனுடைய ஹாலில் வந்து இருக்காரு. அப்போ கேட்குறாரு, அப்போ சொர்க்கத்துடைய ஹாலில் யார் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாரு, ஹரிச்சந்திரன் சொன்னேன் இல்லையா, அந்த ஹரிச்சந்திரன் மன்னன் மட்டும்தான் வந்து சொர்க்கத்தில் இந்திரனுடைய ஹாலில் இருக்காரு. அப்போ தர்மன் கேட்குறாரு, ஏன் என்னோட அப்பா வந்து இந்திரன் கூட சொர்க்கத்தில் ஹாலில் இல்லைன்னு. அப்போ நாரதர் சொல்கிறாரு, ஹரிச்சந்திரன் வந்து ராஜசூயன்னு சொல்கிற ஒரு ராஜ வேள்வியை நடத்திட்டாரு, அதனால தான் அவருக்கு வந்து சொர்க்கத்தில் இடம் கிடச்சிருக்கு. ஆனால் உன் அப்பா பாண்டு வந்து அந்த ராஜசூய வேள்வியை நடத்துறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, அதனால தான் அவருக்கு வந்து சொர்க்க பதவி கிடைக்கல. ஆனால் அவருடைய மகனான நீ தர்மன் வந்து ராஜசூய வேள்வியை நடத்தினாக்கா உன்னை பொருட்டு உன் அப்பா சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரனுடைய ஹாலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காலாகாலத்துக்கும் உன் அப்பாவுடைய ஆத்மா வந்து சொர்க்கத்தில் இருக்கிற ஹாலே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் யுதிஷ்டன் என்ன பண்ணுறாருனாக்கா ராஜசூய வேள்வியை நடத்தணுன்ற பிளானில் வந்து அவர் இறங்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த பிரஸ்தம், இந்த செலஸ்டியல் ஹாலு, இந்த மாயா கட்டி கொடுத்த இந்த ஹாலு, அடுத்தது இந்த ராஜசூய வேள்வி, அடுக்கடுக்காக அந்த 3 சம்பவங்கள் விஷயங்கள் தான் குருஷேஸ்திர யுத்தம் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே. இந்த ராஜசூய வேள்வி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பீமன் என்ன பண்ணுறாரு, ஜரசந்தன்னு சொல்கிற ஒரு அரக்கனோட மீட் பண்ணி சண்டை போடுறாரு. இதை நான் பீமன் பற்றி சொல்லும் போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராஜசூய வேள்வி எப்படி நடந்தது, அர்ஜுனன் இந்த ராஜசூய வேள்வியை நடத்துறதுக்கு என்னென்ன வேலை பண்ணி கொடுத்தாருன்னு நான் அடுத்த வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நான் யுதிஷ்டரை பற்றி பார்ட் 3ல் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நரசிம்மா மதன்ராஜ். டேக் கேர், பை பாய், மீண்டும் சந்திப்போம்.